மண்டே பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புனதும் வீட்டில் இருக்க மற்ற வேலைலாம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சில நாள் தான் வேலை இருக்கும், ஒரு சில நாள் வேலையே இருக்காது. 3 நாளுக்கு முன்னாடி அயர்ன் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி கொண்டு வந்திருந்தாங்க. வாங்கி கபோர்டில் வச்சுட்டு மதியம் லஞ்ச் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து பாப்பாவுக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் கிண்டி கொடுத்துருந்தேன். எங்களுக்கு வந்து பருப்பு குழம்பு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். பருப்பு குழம்புக்கு சைட் டிஷ்க்கு முட்டை மட்டும் அவிச்சு வைக்கலான்னு பார்த்தேன். அதை ஒரு மசாலாவாகவே மாற்றிடலான்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சதும் இதில் மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அவிச்சு வச்சுருக்க முட்டையை இதில் ஆட் பண்ணணும். இப்போ இதை 2 நிமிஷம் கிண்டுனா போதும். சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தோட்டத்துலேருந்து முருங்கைக்காய் கொண்டு வந்திருந்தாங்க. அதையும் பொரியல் பண்ணி வச்சுட்டேன். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 90 வயசான பாட்டி ஒருத்தவங்க ஓலையில் இந்த மாதிரி பெட்டி செய்வாங்க. அவங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் பின்ன முடியலையா, அதனால் 4 மட்டும் லாஸ்ட்டாக பின்னி வச்சுருக்காங்க. இது வேணுமான்னு கேட்டிருந்தாங்க. நான் ஒரு 2 மட்டும் வாங்கியிருந்தேன். நான் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் எதிர்பார்த்துருந்தேன். நான் எதிர்பார்த்ததை விட இது கொஞ்சம் தான் பெருசாக இருக்குது. இதுக்கப்புறம் பாட்டி பின்ன மாட்டேன்னு சொன்னதுனால நான் இதிலேயே 2 வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து ₹25. 90 வயசுலேயும் பாட்டிக்கு இந்த மாதிரி ஓலைப்பெட்டிலாம் செய்ய முடிஞ்சதை நினச்சா ஆச்சரியமாக தான் இருக்குது.